சொல்ல போறாரு. இல்ல சார், இப்பதான் கேட்கலான்னு வராது. ஐயோ, ஓகே. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. உண்மையாவே அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தீங்களா? அதாவது நான் எப்படி ஆரம்பிச்சேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் நான் தனியா சொல்ல தேவையில்லை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்க ஆரம்பிச்சேன், எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆதார் கார்டுலாம் கேட்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு, பட் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். செக் பண்ணிக்கலாம். ரவிமோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போறீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன். நான் அவர் தான் சொல்லணும். இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். நான் சொல்றேன், நல்ல நாளாக தான் இருக்கு. ஸ்டேஜ் இருக்கு, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, செக் கொடுக்கலாம், இங்கே சைன் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன், எதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போல. ரவி சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர். டைரக்டரா ப்ரொடியூசரா சார்? ஓ, அது அவர் சாய்ஸ். ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா